பயமா கொடுக்காம போப்பா. வயிறெல்லாம் அப்படியே கடமுடாங்குது. ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. கீழே இறங்குங்க இளவரசி. இரியா சாப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா தாயா இறங்க முடியும். ஏங்க அப்பா, அரண்மனை இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தானுங்க? வாங்க இளவரசி. வர நீங்க கூட வாப்பா. ஆஹா, தரையே கண்ணாடி மாதிரி இருக்குது. மம்மி டாடி ஏதாவது இருந்தா போடுங்க. வாங்க இளவரசரே வாங்க. எவன்டா இளவரசன் கூப்பிடுறது? என்ன தெரியலையா? நான் உங்க நண்பன் இளவரசர். ஐ தோடா, யார் நண்பன்? யாருக்கு நண்பன்? இந்த கதையெல்லாம் வச்சீங்க வையே, மூஞ்சில பூரா விட்டுருவேன். இப்படி பேசுறீங்க? நீங்க எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்னது வீடா? இவ்வளவு பெரிய அரண்மனையை பார்த்து வீடுன்னு சாதாரணமா சொல்றியடா? எனக்கு ஒண்ணும் புரியலையடா. அதிகமாவே விளையாடுறீங்க. உங்களுக்கு இங்க நிறைய பொறுப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு இளவரசரே. வாங்க அதை போய் கவனிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இளவரசன் கிடையாது. ஆளை விடுங்க. உங்களை பாக்குறதுக்காக அங்க எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆளுகளை செட் பண்ணி பொழக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா என்னவோ. இவனுங்க செஞ்சாலும் செய்வானுங்க. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கவனிங்க. நம்மளோட இளவரசர் திரும்பி வந்துட்டாரு. இத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்றாங்க, நீ சொல்லவே இல்லையே. இப்ப பாரு எடுத்து விடுறேன். நான் பார்த்தா கேக்குறீங்களா? என்ன பேஞ்ச மாதிரி கேக்குறீங்க? போயா அமைக்க வச்சு அலுமினி தட்டு மாதிரி பேசி முடிகிற வரைக்கும் க்ளோஸ் அப்ல வராத. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நெருஞ்ச பூச்சிக்காரன் சொன்ன மாதிரி அரண்மனைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னென்ன சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எவனாவது இங்க உங்களுக்கு பால் வைக்கல, புல்லுக்கட்டு போடல, கீரை கட்டு குடுக்கலன்னா என்னென்ன சொல்லுங்க. அவரோட அத்தனை பேரை சுருக்கட்டுற சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் உபகரணம். நீங்க எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க போறோம். மசால் வடை டீ இது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். உங்க எல்லாரும் என்ன அப்பால கண்டுக்கிற வருஷமா பிரதர். எப்படி நம்ம டாக்கு இந்த மாதிரி பேசுனதே இல்ல சார். அமிக்க சலமுடி தட்டே ஏன் பின்னாடியே வர? என் கடமையை நான் செய்யறேன் இளவரசரே. கடமை செய்யறியா? கடாய் சிக்கன் வாங்கி பாக்கலாம். அதை விட உயர்ந்த உணவெல்லாம் இங்க இருக்கு. அதை விட்டுட்டு என்னென்னமோ கேக்குறீங்களே. இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. எதத்துனாலும் தலைகிரிகள் விடுது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதான் அவன் ஏங்கிட்டு இருக்கான். நீங்க இத ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க. வாங்க என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். உங்க ரத்தத்துல என்ன கலந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வீர கலந்திருக்கு. அதெல்லாம் கிடையாது இளவரசர். அரச குடும்பத்தோட ரத்தம் தான் உங்க பிளட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ரத்தமும் பிளட் ஒண்ணுதான். இப்படி பேசுறீங்க? பாருங்க, இந்த படத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய மூதாதையர்கள் இளவரசரே. மையாவா? ஏன் தாத்தா பாட்டியாது? ஆமாயா, நான் கூட அது இருக்கிறேன் போட்டால. அப்ப நான் நிஜமாவே அரசு குடும்பத்துக்கு போனையா? அதுல என்ன சந்தேகம்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லா வேலையும் நடக்கும். நீ சொல்றது பொய்யா மையான்னு எனக்கு தெரியலையா? ஒரு குட்டிக்காரன் அடிச்சு காட்ட பாக்கலாம். யோ குட்டிக்காரன் அடியானா குட்டியை பார்த்த மாதிரி சொல்லுறேன். குட்டிக்காரன் அடியா அடியா குட்டிக்காரன். பரவாயில்லையே, நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ பண்றிய. இப்போ நான் 2 காலி தூக்கி நில்லு. இப்படிதானே இளவரசரே? நீ நின்னா கூட உக்காந்த மாதிரி தான் இருக்கிற. டெபரவாயா, இதுதான் இளவரசர் படுத்து தூங்குற இடம். ஊரே படுத்து தூங்குற அளவுக்கு இருக்குது. இங்கதான் அவர் படுப்பாரா? இதெல்லாம் நான் டிவில தான் பார்த்திருக்கிறேன். இப்ப நேர்ல பார்த்துட்டேன். உல்லாத உலகம் உனக்கே சொந்தம். ஜெயட ஜெயட ஜெயடா நிச்சயம் ஜெயட ஜெயட ஜெயடா. எங்க போனீங்க? கீழே வாங்க. ஜெயடா 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 ஜெயடா. யோ இது ஏன் எங்க தொங்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒரு காலிங் பெல் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அதை பிடிச்சு இழுக்கலாம். ஆமா, அது என்னது? அதுக்குள்ளதான் உங்க விளையாட்டு சாமான் எல்லாமே இருக்கு. சொல்லவே இல்லையா? இவ்வளவு லேட்டா சொல்ற? ஐயா இதுக்குள்ள என்னால நுழைய முடியுமாயா? நான் வேணா உதவி பண்ணட்டுமா இளவரசரே? இல்ல, விளையாட்டு பிள்ளை ஆயிட்டீங்க. ஆனா நீங்க இளவரசருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் ஞாபகம் வச்சுக்கிறேன்? நீ ஞாபகம் வச்சுக்க போறதா? சரி, நம்ம கிச்சன் போய் பார்க்கலாமா? இன்னையா இவ்வளவு லேட்டா சொல்ற? அதான் முதல்ல போய் பார்க்கணும்.